ஏன் தவறான கேள்வி கேட்கறீங்க? இப்ப திடீர்னு நீங்க தவறான கேள்வி கேட்க கூடாது. நீங்க கேள்வி தவறா கேட்க கூடாது. இல்ல நீங்க தவறான கேள்வி கேட்க கூடாது. நீங்க வந்து பிஜேபி சின்னத்தனியா பேசக்கூடாது. நீங்க அதிமுக கூட்டணிக்காக 30 தவறா கேள்வி கேட்காதீங்க. நான் இது இல்ல நான் இல்ல இங்க பாருங்க. ஏன் பிரிச்சா? யார் பிரிக்கிறது? நான் ஏன் தவறான வார்த்தை பயன்படுத்தாதீங்க. பட்டியலுக்கு சேர்க்கிறோம். ஏன் அந்த வார்த்தை தவறான வார்த்தை பயன்படுத்துங்க? இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை, தவறா பயன்படுத்தாதீங்க. Don't use abusive words. தவறான வார்த்தை பயன்படுத்தாதீங்க. வெற்றி வேட்பாளர்கள் நாங்கள். வெற்றி வேட்பாளர் சொல்லிட்டோம். ஏன் 2014 வந்து ஜெயலலிதா அவர்கள் தனித்த நாடாளுமன்றத்தில் போட்டி விட்டாங்க? அன்னைக்கு அவங்க வெற்றி பெறலையா? 2014 வந்து 39 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறலையா? அதே போல நாங்க 61 தொகுதியில் வெற்றி பெறுவோம். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. முப்படாது. It is you are going beyond the limits. Don't use இதெல்லாம் நாகரிகம் இல்ல. Don't use abusive word. No. You don't. You have no right to ask this question. Idiotic question. You are a matured reporter. Don't ask such an idiotic question. Don't ask such a question. Don't ask. You have no limit to ask such question. How you can ask such a question? Who are you to ask such a question? Who are you? Who are you to ask such a question? You allowed அது? You allowed இந்த question allowed? Allowed னு கேட்டேன். இல்ல நீங்க மத்த வேட்பாளர் பார்த்து பாப்பீங்களா? இல்ல get apology from me. நான் தவறான கேள்வியே இல்லையா? தவறான கேள்வியே இல்லையா? தவறான கேள்வியே இல்லையா? தவறான கேள்வி அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஒரு வேட்பாளர் அதை திணிக்காதீங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டு காசுக்காக வேலை செய்யாதீங்க. காசு வாங்கின காசுக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் காசு கொடுத்தாங்க? நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இல்ல சரி சரி போலாம். சரி நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அந்த கேள்வி why you are asking such a question? இல்ல அந்த கேள்வி தப்ப கூடாது, பேசக்கூடாது. என்ன பெர்செப்ஷன்? don't create. இல்ல இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்கலாமா? ஒரு பத்திரிகையாளர் கேட்கலாமா? கேள்வி வந்து பத்திரிகையாளர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நோ 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 நோ. நீங்க கேள்விக்கு லிமிட் இருக்குது. கேள்விக்கு என்ன கேள்வி இது? என்ன கேள்வி இது? யாரை பத்தி என்ன கேள்வி? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க எழுதுறது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்கள லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை கேள்வி கேட்கலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன ரிலவென்ட்டான क्वेश्चन அது? இங்க பாருங்க இந்த கேள்வி யாரு சொல்லி கேட்டீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு இதெல்லாம் கேள்வி இது கிடையாது. இதெல்லாம் பாஜக வேட்பாளர் இந்த முறை போறதுக்கு காரணமே இந்த மாதிரி எந்த உள்ளூருக்கு கிடையாது. இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திருநெல்வேலிக்கு நாங்க எதுக்காக வர்றோம்? நல்ல பத்திரிகையாளர்களுக்காக வர்றோம். பட் தேவையில்லாம லிமிட் தாண்டி பேசாதீங்க. இல்ல அதெல்லாம் வந்து டோன்ட். இங்க பாருங்க யாருக்கு யாருடைய வாய்ஸா பண்ணாதீங்க. உங்களுடைய நெஞ்சில இருந்து விரட்டும். அப்படி எந்த வாய்ஸும் கிடையாது. நம்ம யாருமே நின்னு இல்ல. 35 இயர்ஸ் இன் தினமலர் யாருமே கேளுங்க. ஒரு பைசா இது இந்த கேள்வி எங்க இருந்து வருது? அப்பலாம் கிடையாது டாக்டர். நீங்க ஜென்ரலா நீங்க அதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அவ்வளவுதான். கடந்து எப்படி போக முடியும்? இத்தனை பிரஸ் இருக்காங்க. இதெல்லாம் என்ன கேள்வி? எத்தனை கேள்வி கேட்பீங்க? திணிக்க பாக்குறீங்க நீங்க. பர்செப்ஷனை திணிக்க பாக்குறீங்க நீங்க. இப்படி ஒரு பொது சபையில நெகட்டிவா யாரும் கேட்க கூடாது. அடிப்படை எத்திக்ஸ் வேணும். சரி அப்போ நீங்க எல்லா அப்ப இல்ல என்ன இருக்குது நாட்டுல? இல்ல அவரு காசு வாங்கிட்டு ஒரு பர்செப்ஷன் மக்கள் மத்தியில் இருக்கு. அதே பர்செப்ஷனோட நாங்க எல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி செய்தியில இங்க பாருங்க எப்படி எல்லாம் நாங்க வந்து நாங்க பிரஸ் இல்ல நாங்க இல்லாம நீங்க இல்ல நீங்க இல்ல
இந்த கேள்வி தோத்துட்டே இருக்கோம், நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? நாங்க வெற்றி பெறலாம், நீங்க எப்படி சொல்ல முடியும்? வெற்றி பெறலாம் எப்படி சொல்ல முடியும்? தவறா புரிஞ்சுட்டா சாரி. ஆனா நான் காசு வாங்குறேன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல நாங்க வெற்றி பெறலாம் நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க யாரு இத்தனை பேர் சொல்றதுக்கு? பொதுவான கேள்வி வந்தாங்க. யாரு ஓட்ட பிரிப்பீங்கன்னு கேக்குறீங்க? எத்தனை கேள்வி? என்ன கேள்வி இன்னும் கேக்குறேன் நான். என்ன கேள்வி இது? என்ன கேள்வி இது? எல்லா கேள்வியும் நெகட்டிவா இங்க பாருங்க, நாங்க எத்தனை கேள்வி கேட்டோம், எத்தனை கேள்வி பதில் சொன்னேன். திருநெல்வேலியில நாங்க வெற்றி பெறோம். ஏன் ஓட்ட நாங்க பிரிக்கிறது தான் நிக்கிறோம், மத்தவங்க தான் பிரிக்கிறாங்க, நாங்க தான் சேர்க்க. அச்சா, நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா? புதிய தமிழ் இருக்குது, நீங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்களா? நீங்க அவங்க கிட்ட நீங்க அவங்க கிட்ட போய் திமுக கிட்ட கேட்டீங்களா? அண்ணா திமுக கிட்ட கேட்டீங்களா? இவ புதிய தமிழக வந்து பெரிய கட்சியை சார்ந்த 80,000 ஓட்டு வச்சுக்கிறோம். இங்க இருங்க, நீங்க எல்லா டீடைலா கேட்கறதுக்கு தெரியாது. புதிய தமிழகம் கட்சி இங்க 80,000 ஓட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க நல்ல முப்பிடாதே இல்ல, இல்ல நீங்க நல்ல முப்பிடாதே இல்ல. இன்னைக்கு யாரோ உங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க கேள்வி. ஒரு கேள்வியில நீங்க டென்ஷன் ஆகி திமுக இல்ல, அந்த கேள்வி கேட்க கூடாது. அந்த கடந்து எப்படி போக முடியும்? கடந்து எப்படி போக முடியும்? கடந்து எப்படி போக முடியும்? கடந்து எப்படி போக முடியும்? நான் கடந்து எப்படி போக முடியும்? என்ன கேள்வி கேட்கறீங்க? நான் எந்த கேள்விக்கும் கடந்து போகல. சரி, நாங்க சின்னத்தை அறிமுகப்படுத்தி வர்றோம்.